மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளாக செய்கிற இந்த அரைச்சி கலக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குக் வித் கோமாளியில் செஞ்ச இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாதத்தில் போட்டு பெரட்டியும் சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு கிளிமுக்கு மாங்காயை எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்து கொட்டுனா ஒரு சூப்பரான அரைச்சி கலக்கி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.